ಯಾರಮ್ಮ ಹಬ್ಬ ಮಾಡಿರೋದು? ಮಮ್ಮಿ. ಕರ್ಗಿಲ್ವಾ ನಿನಗೆ ಇವತ್ತಿನವರೆಗೂ? ಹೋಗ್ಲಿ ಆಯ್ತು. ನಿಜ ಹೇಳು, ಕೈ ಏನಾಗಿದೆ? ಬ್ಲಡ್ ಬರ್ತಿದ್ಯಲ್ಲ? ಅದು ಆಕ್ಚುಲಿ ಮೊನ್ನೆ ಕೋಲಿಂದ ತಗ್ಲಿರೋದು ಕೈ. ಇಲ್ಲ ಏನಾಯ್ತು, ನಾನು ಏನೋ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ಅದು ಹಾಕೋ ಟೈಮ್ಗೆ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡಾಯ್ತು. ಏನ್ ನಿನ್ನ ಹೆಸರು? ಏನ? ಸೋನು. ಯಾಕೆ ಏನಾಯ್ತಮ್ಮ ಕೈ? ಯಾರಮ್ಮ ಹಬ್ಬ ಮಾಡಿರೋದು? ಮಮ್ಮಿ. ಹೌದಾ? ಅಯ್ಯೋ ಹಬ್ಬು ನೋಯ್ತಿದ್ಯಾ? ಏನಕ್ಕೆ ಮಾಡಿದ್ರು? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த முதல் காட்சி 1.5 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் குழந்தையோட வலி, வேதனை, கஷ்டம் இது எல்லாத்தையும் பெண் ஒருத்தங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தை, எங்க அம்மா என்ன சித்திரவதை பண்றாங்க, அம்மா கூட சேர்ந்து இன்னொரு அங்கிளும் என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லுது. அந்த பிஞ்சு குழந்தையோட வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்ட உடனே யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க மனசு உறைஞ்சு போயிடும். அந்த குழந்தை சொல்றத வச்சு அந்த பெண் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த குழந்தையோட தாய் இல்லாம இருக்கலாம், யாராவது சித்தப்பா இல்ல சித்தியோ இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைய இந்த அளவுக்கு துன்புறுத்தியது அந்த உண்மையான தாய் தான். கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஆனா இத நீங்க நம்பித்தான் ஆகணும். வர வர இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னே தெரியல. போற போக்க பார்த்தா இந்த உலகம் எங்க போகுதுன்னு புரியல. நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்டது குழந்தைங்க கெட்டவங்களா இருக்கலாம், ஆனா தாயின்றவங்க கெட்டவங்களா இருக்க முடியவே முடியாதுன்றதுதான் நம்ம சமுதாய நம்பிக்கை. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எதிரான சம்பவங்கள் தான் வர வர நடந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய யாருமே பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த தாய் அந்த குழந்தைய கொன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு. பெத்த குழந்தைக்கு காய்ச்சலோ இல்ல இருமலோ இருந்தா உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த தாய் அந்த குழந்தைக்கு இதுக்கு மேல சித்திர இம்சையை கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவமானது கர்நாடகா மாநிலத்துல சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் கிரிநகர் ஹொசேகரன் வீரபத்ர நகர்ன்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த படுபாவி ராட்சசியோட பேரு ஷெரின். சுமார் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர்ன்றவரு கூட திருமணமும் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படி குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா குழந்தை ஷெரின் கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கேர் டேக்கரையும் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அந்த கேர் டேக்கருக்கு ஷெரின் கணவரோட அப்பா சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் பணம் அனுப்புறதுனால அந்த குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கேர் டேக்கர். சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்துதான் அவங்க வர்றதை நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஷெரின் கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல ஷெரினுக்கு வேலையும் கிடையாது. 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருந்திருக்கு. வேலைக்கு போன கொஞ்ச நாள்லயே ஒரு காதலனை தேடி கண்டுபிடிச்சிருக்கா. அவங்க கூட லவ், ரொமான்ஸ் இப்படி பெங்களூர் ஃபுல்லா சுத்தி இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பாத்துக்க முடியாம அவளுக்குள்ள அந்த குழந்தை மேல வெறுப்பும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவளால எங்கேயும் போக முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, தன்னோட காதலன் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் அந்த குழந்தை தடையா இருந்திருக்கு. இப்படி இருக்க அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் சித்திரவதை கொடுத்திருக்கான்னா, இவ காலையில ஆபீஸுக்கு கிளம்பும் போது வீட்டை பூட்டிட்டான்னா இவ ஆபீஸை விட்டு வர்ற வரைக்கும் அந்த பிஞ்சு குழந்தை தனியா தான் அந்த வீட்டுல இருக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வர மாட்டாளாம். தன்னோட காதலன் கூட சுத்திட்டு லேட் நைட்ல தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அதுவும் அவன் கூட சேர்ந்து பப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டும் வந்திருக்கா. பாவம் அந்த குழந்தைக்கு காலையில சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பிட்டான்னா மறுபடியும் நைட்டு 11 to 12 மணி ஆயிடும். பாவம் அந்த குழந்தை அது வரைக்கும் பசியோட தான் இருந்தாகணும். இது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலோ இல்ல அழுது அடம் பிடிச்சாலோ கண்ணு முன்னுக்கு
பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சிருவாளாம். பாவம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், விளையாட வேண்டிய வயசு, அம்மா நம்மள அரவணைச்சிக்க மாட்டாளான்ற ஏக்கம், இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்க மனசுல இருக்கும். இந்த குழந்தைக்கு ஏற்பட்டது சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள். அந்த குழந்தைய அடிச்சது மட்டும் இல்லாம பயங்கரமா போட்டு கடிச்சு வச்சிருக்காங்க. உடம்புல எல்லா இடத்துலயும் காயம் ஏற்பட்டிருக்கு. சொல்ல முடியாத இடத்துல கூட ரணமா இருந்திருக்கு. அந்த பிஞ்சு குழந்தை தன்னோட வாயால சொல்லுது, எங்க அம்மா என்ன போட்டு கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இத்தனை நாளா அந்த வலியையும் வேதனையையும் எப்படி அந்த குழந்தை தாங்குச்சுன்னு தெரியவே இல்லை. வெறும் இவங்க அம்மா மட்டும் அந்த குழந்தைய துன்புறுத்தல. அவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்த காதலன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த குழந்தையோட தலையில ஹெல்மெட்டாலேயே அடிச்சிருக்கான். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய நீ இங்க இருக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, எப்படியாவது தொலைஞ்சு போன்னு திட்டி இருந்திருக்காங்க. அந்த குழந்தை இத்தனை நாளா அதோட மனசுலயே வச்சிருந்து அந்த பெண்மணி கேட்கும் போது சொல்லுது, எங்க அம்மா என்ன போன்னு சொல்றாங்க, நீ வேண்டான்னு சொல்றாங்க, எங்கேயாவது தொலைஞ்சு போன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் கேக்குறாங்க, யாருமா உங்க அம்மாவான்னு கேட்கும் போது எங்க அம்மா தான் என்ன போன்னு சொல்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனையோட அந்த வார்த்தைகளை சொல்லுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தையால தாங்க முடியல. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஜன்னல் ஓரமா வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் பக்கத்துல இருக்கிறவங்க என்னமோ ஏதோன்னு சொல்லி ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு ஜன்னல் வழியா கேட்கும் போது எனக்கு சாப்பாடு வேணும்னு அழுது இருக்கு. ஏமா நீ சாப்பிடலையான்னு அந்த பெண் கேட்கும் போது இல்ல எங்க அம்மா சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிருக்கு. இதையெல்லாம் கேட்ட அந்த பெண்மணி உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கூடவே மகளிர் சங்கத்துக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லாரும் உடனடியா அந்த இடத்துக்கும் வந்து சேர்றாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டைலா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பொண்ணை என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது இல்ல அவ ஏதோ குச்சியில குத்திக்கிட்டா, அதனாலதான் கையெல்லாம் காயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நேரமா அந்த குழந்தையோட வேதனைய சொல்லிக்கிட்டு இருந்தத அங்க இருந்த எல்லாரும் கேட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த அம்மாவை சும்மா விடல. கண்டபடி திட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு கதையை சொல்றாங்க. எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே எனக்கும் என் கணவருக்கும் செட் ஆகல. அது மட்டும் இல்லாம எனக்கு குழந்தை பிறந்ததுல விருப்பமே கிடையாது. அந்த குழந்தையும் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய குழந்தைகள் நல காப்பகத்துக்கு கொடுக்கறாங்க. அந்த குழந்தையோட அம்மா கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு இந்த குழந்தை வேண்டவே வேண்டான்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறா. இப்படி இவங்க எல்லாம் சொல்றதுக்கு காரணம் காதலா இல்ல காமமா இல்ல ஒன்னும் புரியாம இருக்கிறாங்கன்றது தெரியல. இப்ப அந்த குழந்தை குழந்தைகள் நல காப்பகத்துல தான் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து, கண்ணா நீ யார் கூட போற, அம்மா கூட போறியான்னு கேட்டா அழுதுகிட்டே நான் இனிமேல் அம்மா கூட போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு. அங்க ஒரு பெண்மணி இந்த குழந்தை வந்ததுல இருந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்கள பார்த்து நான் இந்த ஆன்டி கூடயே இருக்கிறேன்னு சொல்லிருக்கு. குழந்தையோட அப்பாவுக்கு கால் பண்ணாலும் அவர் காலே எடுக்கல. சம்பவம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த குழந்தைய வந்து கூட பார்க்கல. ஆனா கண்டிப்பா அவர் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்மணிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. தன்னோட சந்தோஷம் தன்னோட சுகத்துக்காக ஒண்ணுமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தைய போட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த குழந்தை பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னோட தொண்டையே அடைக்குது. அந்த அளவுக்கு மனசு வலிக்குது. இவங்களையெல்லாம் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த குழந்தைய அடைச்சு வச்சிருந்தா அந்த குழந்தையோட மனநிலை என்னன்னு கொஞ்சமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குழந்தையே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் வேதனையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தை இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சித்திரஹிம்சை கொடுக்கிறது எந்த ஒரு தாயினாலையும் ஏத்துக்க முடியாது. இந்த பதிவானது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் பதிவு செய்யப்படுது. இந்த வருத்தமான பதிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.